ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 12,000 அர்ச்சகர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கூட அறநிலைத்துறையால் கொடுக்க முடியவில்லை. 22,600 ஏக்கர் காலி இடங்களுக்கு கடந்த 8 மாதத்தில் மட்டும் வாடகை பாக்கி 151 கோடி வரை வரவேண்டியுள்ளது. பழமையான தொன்மையான 5,000 கோவில்களை புதுப்பிப்பதாக திருப்பணி செய்ததாக கூறிவிட்டு அதில் கமிஷன் அடிக்கிறார்கள். அறநிலைத்துறை அமைச்சர் உட்பட அனைவருக்கும் கோயில் வருமானங்கள் மூலம்தான் சம்பளம் வந்து கொண்டிருக்கிறது. அமைச்சரின் 2 உதவியாளர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் சம்பளமாம். என்ன சார் அநியாயம் இது? கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதற்காக அறநிலைத்துறையில் சர்வதிகாரமாக செயல்படுறாங்க. இதையெல்லாம் சொன்னால் நான் விளம்பரத்திற்காக செயல்படுவதாக குற்றம் சாட்டுறாங்க. விளம்பரத்திற்கு நான் அடிமை கிடையாது. இன்னும் 15 வருஷத்துல 26,000 கோயில்களில் அர்ச்சகர்கள் இருக்க மாட்டார்கள். அர்ச்சகர்களை காப்பாற்ற சம்பளம் கொடுக்க வேண்டும். கோவில்களில் அனைத்தையும் செய்பவர்கள் அர்ச்சகர்கள். இவர்களை காப்பாற்றவில்லை என்றால் கோவில்கள் காலியாகிவிடும். அர்ச்சகர்கள் இல்லை என்றால் கோயில் சொத்துக்கள் சூறையாடப்படும். எந்த வேலையும் செய்யாத அதிகாரிகளுக்கு 40,000 ரூபாய்க்கு அதிகமாக சம்பளமாம். ஆனால் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளும் அர்ச்சகர்களுக்கு வெறும் 4,500 ரூபாய் தான் சம்பளம் என்கிறார்கள். வசதியில்லாத 1,500 ஆண்டுகளுக்கு முன்பான 10,652 தொன்மையான கோவில்கள் அனைத்தும் கேட்பாரற்று உள்ளது. பொதுமக்களிடையே ஆன்மீகம் அதிகரித்தால் நாடு நன்றாக இருக்கும். இல்லை என்றால் சீரழிந்துவிடும். சைவ வைணவர்களின் ஒற்றுமை உடைந்துள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு மட்டும் அமெரிக்காவில் இருந்து 2,622 சிலைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2012ஆம் ஆண்டு முன்பு ஏன் இந்த அளவு சிலைகள் மீட்க முடியவில்லை? அமெரிக்க காவல்துறையுடன் சிலைகளை மீட்க ஒத்துழைக்க வேண்டும். இதற்கு மத்திய அரசுடன் பேசி மீதமுள்ள சிலைகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளி மாநிலங்களை சேர்ந்தோரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியில் அமர்த்தக்கூடாது. மிகவும் நேர்மையான அதிகாரிகளை பணியமர்த்த வேண்டிய துறையாக அறநிலையத்துறை உள்ளது. ஆர்வம் குறைவான அதிகாரிகளை உயர் பதவிகளில் பணியமர்த்தப்பட்டதால் 2020 இருந்து பல முக்கிய வேலைகளை நான் செய்யவில்லை. கடந்த மாதம் கோவில்களில் இருந்து 28.49 கோடி ரூபாய் எடுத்துள்ளனர். நான் மட்டும் மீண்டும் அதே பொறுப்பில் அமர்த்தப்பட்டால் அறநிலைத்துறை அமைச்சர் உட்பட துறையில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் தூக்கி உள்ளே வைத்து விடுவேன். அறநிலைத்துறையை பற்றி பேசினால் நான் பாஜகவில் சேரப்போவதாகவும் பதவிகளை பெறப்போவதாகவும் சொல்கிறார்கள். நான் எந்த காலத்திலும் கட்சியில் சேரமாட்டேன். அப்படி சேர்ந்தால் என் சட்டை காலரை பிடித்து நீங்கள் கேள்வி தாராளமாக கேட்கலாம் என பொன் மாணிக்கவேல் ஆவேசமாக பேசினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.